நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் மற்றும் தேமுதிக தலைவரான கேப்டன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுபவர்தான் விஜயகாந்த். விஜயகாந்த் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதியன்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மரணமடைந்தார். அவருடைய உடல் தீவுத்திடலில் இருந்து தேமுதிக கட்சி அலுவலகமான கோயம்பேட்டில் அவருடைய உடல் 72 குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய உடலுக்கு திரைத்துறையினரும் அரசியல் பிரமுகர்களும் கட்சி தொண்டர்களும் மேலும் பல ஊர்களிலிருந்து வந்த மக்கள் அனைவரும் சேர்த்து 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. 15 லட்சத்திற்கும் மேலான மக்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதாக பிரேமலதாவும் அறிவித்திருந்தார். ரஜினி, விஜய், கமலஹாசன், மன்சூர் அலிகான் என்று பல நடிகர்களும், குஷ்பு, சுகன்யா போன்ற பல நடிகைகளும் நேரில் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். இன்றைய நிலவரப்படி சென்னையில் மக்கள் அதிகமாக கூடும் இடம் எது என்று கேட்டால் விஜயகாந்தின் நினைவிடம் ஒன்று, மற்றொன்று விஜயகாந்தின் வீடு. பல மாவட்டங்களிலிருந்து விஜயகாந்தின் சமாதியை பார்ப்பதற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். முதலில் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு சென்று அவரை வணங்கிவிட்டு பிறகு விஜயகாந்தின் வீட்டிற்கு சென்று அங்கு பிரேமலதா மற்றும் விஜயகாந்தின் மகன்களுக்கு ஆறுதல் கூறி செல்கின்றனர். இப்பொழுது விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு செல்பவர்களுக்கு அங்கு தினந்தோறும் அன்னதானமும் வழங்கப்படுகின்றது. இங்கு வருபவர்கள் யாரும் பசியோடு செல்லக்கூடாது என்று வீட்டிற்கு வருபவர்களுக்கு எப்படி கேப்டன் சாப்பாடு கொடுத்து அனுப்புவாரோ அதே போன்று அவருடைய நினைவிடத்திற்கு வருபவர்கள் பசியோடு செல்லக்கூடாது என்று பிரேமலதாவும் அவருடைய மகன்களும் செய்து வருகின்றனர். இது அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்தது. தற்பொழுது விஜயகாந்தின் இறந்த செய்தி கேட்டு வர முடியாத சூழ்நிலையில் இருந்த சூர்யா, கார்த்தி போன்ற நடிகர்கள், நடிகைகள் அனைவரும் தங்களுடைய இரங்கலை நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு கண்ணீரும் சிந்துகின்றனர். இந்த நிலையில் விஜயகாந்தின் வீட்டை ஒரு புறமாக சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றனர். விஜயகாந்தின் அறையில் நிறைய பொருட்களும் கிடைத்து வருகின்றன. அதில் ஒரு முக்கியமான பொருள் கிடைத்துள்ளது. அதுதான் அவருடைய லேப்டாப் பென்டிரைவ். அந்த பென்டிரைவில் பல முக்கியமான விஷயங்கள் இருந்துள்ளது. அதை பார்த்த பிரேமலதா மற்றும் விஜயகாந்தின் மகன்கள் கதறி கதறி அழுதுள்ளனர். ஏனென்றால் அந்த பென்டிரைவில் அவ்வளவு விஷயங்களை அவர் சேகரித்து வைத்துள்ளார். அந்த பென்டிரைவ் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே உபயோகப்படுத்தி வந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இவர் முதலில் திருமணம் செய்தது, பிறகு அவருடைய மகன்கள் பிறந்தது. அந்த மகன்களின் பிறந்த நாள் கொண்டாட்டம், அவர்கள் சுற்றுலா சென்றபோது எடுத்த புகைப்படங்கள், அவருடைய நெருங்கிய நண்பர்களின் புகைப்படங்கள் மற்றும் இயக்குநர்களுடன் எடுத்த புகைப்படங்கள் மற்றும் சக நடிகர்களுடன் எடுத்த புகைப்படங்கள் என்று ஒரு சினிமாவே எடுக்கலாம் போல அவ்வளவு புகைப்படங்களையும் அந்த பென்டிரைவில் அவர் சேகரித்து வைத்துள்ளார். அது மட்டுமல்ல, தனக்கு எந்தெந்த இடத்தில் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றன, அதை எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், மக்களுக்காக எந்தெந்த சொத்தில் இருந்து பணம் எடுத்து அதை மக்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்று டீட்டெயில் முதற்கொண்டு அதில் சேகரித்து வைத்துள்ளார் கேப்டன் விஜயகாந்த். அது மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய திட்டத்தையே போட்டு வைத்திருந்தார். அந்த திட்டம்தான் இன்னும் அவர்களை கதறி கதறி அழுவ வைத்துள்ளது. என்ன திட்டம் என்றால், நம்முடைய தமிழக மக்கள் நமக்கு ஒருவேளை முதலமைச்சர் சீட்டு கொடுத்து உட்கார வைத்தால் நம்முடைய மக்களுக்கு என்னென்ன திட்டம் எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய பட்டியலையே போட்டு வைத்துள்ளார். இப்படி மக்களுக்காக சேவை செய்ய நினைத்த அவர் இன்று நம்மிடம் இல்லை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தமளிக்கும் செய்தியாகும். ஆனால் தற்பொழுது அவருடைய உடைமைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக தேடி கண்டுபிடித்து மக்களிடம் கொடுக்க முடிவு செய்துள்ளாராம் பிரேமலதா. அவர் மக்களுக்காகவே இருந்தவர், மக்களுக்காகவே வாழ்ந்தவர். ஆகையால் அவருடைய பொருட்கள் அனைத்தையும் மக்களுக்காகவே கொடுப்பார். அதனால் அந்த சேவையை நாங்கள் செய்கிறோம், அவருடைய பொருட்கள் அனைத்தையும் மக்களுக்காக கொடுக்க போகிறோம் என்றும் பிரேமலதா கூறி வருகிறாராம். தற்பொழுது இந்த செய்தியானது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.